அதோ மாப்பிள வந்தாச்சே. வாங்க மாப்பிள. என்ன இவ்வளவு லேட் பண்ணிட்டீங்க? நீ சும்மாரியா, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கான். என்னப்பா அதெல்லாம்? உன் கல்யாண விஷயமா உன் தாய் மாமன் சொந்தக்காரங்க எல்லாரும் வந்திருக்காங்க. உள்ள புது சட்டை வேட்டி எல்லாம் வச்சிருக்கேன், போய் போட்டுக்கிட்டு வா போ. அது சொல்றல்ல, போடா. என்னம்மா அதெல்லாம்? அதான்ப்பா எனக்கும் தெரியல. உங்க அப்பா வெள்ளனவே உன் மாமா விட்டு கால அனுப்பிச்சு பொண்ணை கையோட கூட்டிட்டு வர சொல்லிட்டாரு. அவசரமா இந்த கல்யாணத்தை உடனே முடிச்சு ஆகணுமா? என்னம்மா அது? யார கண்டு இப்படி பண்ணாரு? அதான்ப்பா எனக்கு புரியல. இது பாருப்பா, இனிமேல என்னால எதையும் தாங்கிட்டு இருக்க முடியாது. நீ மோதிக்கிட்டு இருக்கிறது பெரிய பணக்காரங்க கிட்ட. அவங்களுக்கு இருக்க வசதிக்கு நம்மள ஒண்ணுமில்லாத ஆக்கிடுவாங்க. அன்னைக்கு அவரை எதிர்த்து பேசுனதுக்கு போலீஸ்ல சொல்லி உன்னை தெரு தெருவா அடிச்சு இழுத்துட்டு போனாங்க. அதை தயவு செய்து கொஞ்சம் இப்ப நினைச்சு பாரு. உன்னை கொல்றதுக்காக ஆளை வச்சு தீர்த்து கட்டுறதுக்கு பார்த்தாங்களே, அதை இப்ப நினைச்சா கூட என் நெஞ்சமெல்லாம் பதறுதையா. இத பாரு, உனக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் எங்களை நீ உயிரோடு பார்க்கவே முடியாது. பெத்தவங்க வார்த்தைக்கு நீ மதிப்பு கொடுக்கறதா இருந்தா வந்து உன் சம்மதத்தை சொல்லு, அப்புறம் உன்னோட இஷ்டம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் பொண்ணு வீட்டுக்கு வருவாங்க. நீங்க பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை தேடி வந்திருக்கீங்க. அதுல என்ன தப்பு? ஒண்ணுக்குள்ள ஒண்ணு உறவு விட்டுற கூடாதுல்ல? நானும் அதுதான் சொல்றேன். இந்த கல்யாணத்தினால நம்ம உறவு ஆறாவே விட்டு போக கூடாது பாருங்க. ஏய் மச்சான், கொஞ்சம் இருங்க. மாப்பிள என்னதான் சொல்றாருன்னு கேப்போம். ஐயா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்குங்க. இந்த கல்யாணத்தினால யாரு சந்தோஷமா இருக்க முடியும்? நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நான் ஒரு பொண்ணை மனசார விரும்புறேன். அந்த பொண்ணு என்ன மனசார விரும்பிக்கிட்டு இருக்கா. இங்க நிச்சயத்தை அடக்கம் தெரிஞ்சாலே அவ தற்கொலை பண்ணிக்கிடுவா. அவ உயிரை விட்டுட்டா நானும் உயிரை விட்டுருவேன். அப்படியே மீறி உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க பொண்ணோட சந்தோஷம் வாழ முடியுமா? நீங்களே உங்க பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க பாக்குறீங்க. ஐயா, கல்யாணங்கிறது ஆயிரங்கிறது பயிர். தயவு செஞ்சு அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வர வேண்டாம். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்ல. தம்பி சொல்றது வாஸ்தவம் தாங்க. எங்க வீட்டு பொண்ணை இன்னைக்கு அழைச்சிட்டு வந்து கல்யாணத்தை முடிப்பீங்க. நாளைக்கு வாழா வட்டியா திருப்பி அனுப்பிச்சு வச்சிருவீங்க. நல்ல வேளையா தம்பி உண்மையை சொல்லிடுச்சு. நாங்க வர்றோம். மச்சான், தம்பி விரும்பின பொண்ணைய கல்யாணம் பண்ணுவீங்க. வாங்க. என்னடா வாசிக்கிற? இந்த நட வாசினா தாளத்துக்கு ஒத்து வருமா? நம்ம ஊருக்கு இது போதும்னே. எல்லாம் இதுதான் வாசிக்கிறாங்க. ஏதோ ஆடிக்கு ஒருக்கா அம்மாவாசைக்கு ஒருக்கா 50 ரூபா கொடுக்குறாங்க. பாட்டு கச்சேரின்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? டேய், மேடையில கச்சேரி வாச்சாலும் தெருவுல கச்சேரி வாச்சாலும் கேட்கிற ஜனங்க எல்லாம் ஒண்ணுதான். ஜனங்க கிட்ட மட்டும் நீ தப்பு பண்ணுன, உன்னை மேடை விட்டு கீழே இறக்கி நடு ரோட்ல உட்கார வச்சிருவாங்க. அது சும்மா உட்கார வைக்க மாட்டாங்க, ஆளுக்கு ஒரு அப்பி உட்கார வைப்பாங்க. வர வர மியூசிக் டைரக்டர்னா அவ்வளவு கேவலமா போச்சு. ஆளுக்கு ஒரு அருமணி பட்டி வாங்கி வச்சுக்கிட்டு நான் தான் மியூசிக் டைரக்டர், நான் தான் மியூசிக் டைரக்டர். வாசிடா, நாய் 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 வாசி. அழாம நடந்த சொல்லியா? நல்லா கேளுங்கய்யா. வாய கட்டி வைத்த கட்டி குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்தேன். எங்கிருந்தா வந்தாருங்க, அள்ளிட்டு போயிட்டாருங்க. ஒண்ணு பாக்கி வைக்கல, அவ்வளவு போச்சு. எல்லாம் உங்க சொந்த பொருள் தானா? ஒண்ணு ஒண்ணு காசு கொடுத்து வாங்குறது. உள்ள வேணும்னா வாங்க, ரசீதா காட்டு. கவலைப்படாதயா, நாய் தான் உள்ள போயிருக்குல்ல, அது கண்டுபிடிச்சிடும். நீங்க பிடிக்க மாட்டீங்களா? முதல்ல அது பிடிக்கும், அப்புறம் நாங்க பிடிப்போம். என்னடா சாணியில விரட்டி தட்ட மாதிரி சப்பு சப்புன்னு தட்டுற? ஒரு தமிழ் சினிமாவில ஒரு போலீஸ் நாய் ஓடி வந்து திருடனை பிடிக்க போகுது. அப்ப எப்படி வாசிப்ப? ஒரு பரபரப்பு வேண்டாம், ஒரு துருதுருப்பு வேண்டாம். இப்ப பாருங்க. அப்படியே
தான் அந்த ஆளுகளா? நாய் கரெக்டா தான் மோப்பம் பிடிச்சு வந்திருக்கு. ஓஹோ, டேய் நாய் வர்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் சொல்லி இந்த பெட்டியில ஒரு டீன் வாட்சமல்ல, அதான் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. வாங்க வாங்க சார், அடுத்த சிச்சுவேஷன் சொல்லுங்க, வாச்சிருவோம். ஸ்டேஷனுக்கு வாங்க, அங்க சொல்றோம். அப்படியா? அங்க வந்தா நீங்க வாசிக்க கூடாது, எங்க வாத்தியங்களோட வருவோம், நாங்க தான் வாசிப்போம். அது தப்பு, நாங்க தான் வாசிப்போம். எங்களுக்கு அது பிடிக்காதே. அப்படியா? ஏய்யா, செய்யறதையும் செய்து போட்டு எங்ககிட்ட கதையா விடுறீங்க. முதல்ல கைய நிட்டா நீடியா? ஏன் வழங்க மாட்டீங்க? நீங்க பண்ண தப்புக்கு விளங்க மாட்டாம மெடலா கொடுப்பாங்க. வரப்படுங்க. எடுத்துக்கிட்டு வாங்கய்யா. இந்த மாதிரி நாய்களுக்கு பிஸ்கட் போடாதரா போடாதுன்னு சொன்ன கேட்டியா? எத்தனை தடவை போடுறோமோ அத்தனை தடவை தப்பிச்சுக்கலாம். நீ இப்ப என்னாச்சு? இந்த நாயால நான் இந்த நாய்கிட்ட மாட்டிட்டேன். அதான் பழமொழி சொல்லுவாங்க, பன்னியோட சேர்ந்த கண்ணும் கெட்டு போகும்னு. அது சரியா போச்சு. நீ ஏன்டா அழுவுற? நான் திருடுவே இல்ல, என்ன பிடிக்கிறாங்க? உன்னை திருடாமலே புடிச்சிட்டாங்கன்னா அப்ப நானு போலீஸ்காரனே அடிக்கிற அளவுக்கு துடிச்சு வந்துருச்சான். என்னடி ஆத்தா இப்படி பண்ணிட்ட? இது உனக்கே நல்லா இருக்கா? நல்ல வேளை அந்த புள்ள வந்து காப்பாத்துச்சு. இல்லைன்னா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? அந்த புள்ள உன் மேல உசிரையே வச்சிருக்காண்டி. நீ எங்க மருந்து மாத்திரையை தின்னு உயிரை மாய்ச்சிக்க போறியோன்னு நினைச்சு அதையெல்லாம் மறைச்சு வைக்க சொன்னாண்டி உங்க அப்பங்கிட்ட. அப்படி சொல்லிட்டாரா? என் பாட்டி, அவருக்கு தெரியாதா நம்ம வீட்டுல உத்தர இருக்கு, கயிறு இருக்குன்னு? பெருசா வந்து காப்பாத்திட்டாரு. இவன் யாரு என்ன காப்பாத்த சொன்னது? தம்பி, ரங்கராசு தம்பி, என்ன பாட்டி? காலையில இருந்து உன்னை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா ஐயா? ஏன் பாட்டி? தண்ணியில விழுந்தவள தெய்வமா வந்து காப்பாத்துன. அவ என்னடானா உசுர விட துடிக்கிறாயா. நான் என்ன சொன்னாலும் கேட்கலையா. நம்மளை எல்லாம் மோசம் பண்ணிட்டு போயிருவா போல் இருக்கியா. நீ இல்லைன்னா உயிர் வாழ மாட்டா. அவ அப்பனும் ஒத்துக்க மாட்டான். அவளை எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு கூட்டிட்டு போயிருயா. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தாதான் இந்த கிழவிக்கு நிம்மதி. பாட்டி, நீங்க தைரியமா போங்க. நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. சரி ராசா, நான் வாரேன். டேய், வர்றது மாப்பிள்ள மாதிரி இல்ல, மாப்பிள்ளையே தான். இங்க எங்க போறாரு? வண்டி நிறுத்தான். என்னடி வாசல்லே வரவேற்பு? ஏதாவது விசேஷமா? எங்களுக்கு பதில் சொல்லிட்டு உள்ள போங்க. யோ, யாருகிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? தெரிஞ்சுதாங்க பேசுறோம். நம்மன எங்களை நட்டாத்துல விட்ட ஆளுன்னு நல்லா தெரிஞ்சுதான் பேசுறோம். என்னடி, என்னாச்சு உங்க ஆத்தாளுக்கு? அவங்க சொல்றது நியாயம் தானே? நீங்க தான் வீடு வாங்கி தர, நிலம் எழுதி தரேன்னு சொல்லி ஆசை காட்டினீங்க. இப்போ பெரிய பண்ணையார் பொண்ண கல்யாணம் பண்ண போறீங்க. இனிமே வரவா போறீங்க? ஏய், உன்ன மாதிரி ஊருக்கு ஒவ்வொருத்தி இருக்காளுங்க. அவளுங்களுக்கு எல்லாம் என் கல்யாணத்தை பத்தி தெரியும். அவளுக்கு கேள்வியா கேட்டு இருக்காளுங்க. ஏன்னா என்னை பத்தி தெரியும், நான் சொல்றதை தான் செய்வேன்னு. ஏய், நான் என்ன ஆசைப்பட்டா கல்யாணம் பண்ணிக்கிறேன்? என் மாமன் பெரிய சொத்துக்காரண்டி. அது மேல ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளும் 10ஓட 11 தான். தபார், நான் தொட்ட எவ்வளையும் நடுத்தருளை விட்டதே இல்ல. நான் சொன்னதை செய்வேன். சும்மா வாடி பேசாம. வாடி உள்ளன்னா